சீக்கிரம் மீண்டும் கண்கள் எங்களுக்கு தயவு கிடைத்ததனால் கர்த்தாவே இந்த அதிகாலையில இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையாக மென்னாவை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி வார்த்தையில கொண்டு இருக்க சிஸ்டர் நீங்க கர்த்தாவை மறைத்து நீர் எங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பேசப்படுறதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை பலப்படுத்தவும் இந்த நாள் முழுவதும் நாங்கள் வெற்றிகரமாக முடிக்கவும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இரவு நல்ல சாட்சியோடு நாங்கள் முடிக்கிறதுக்கு எனக்கு திருப்பி பாராட்டுங்க கர்த்தாவே. இசப்பா வாரி தரப்பட்டவங்க சீக்கிரமாக கனெக்ட் பண்ணவும் திருப்பி பாராட்டுங்க. எந்த தடையும் இன்றி கர்த்தாவே இந்த மண்ணா ஆசீர்வாதமாக இருக்க எனக்கு உதவி தருங்க. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்க நம்ம ஒரு மாத்திரமே செலுத்துகிறோம். நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவினாலே ஆமென். ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வேலையும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தை வாழ்த்தி வரவேற்கும். ஓவர் டு சிஸ்டர் இல்லையா? தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். நம்ம சங்கீதம் 105 அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். சாம் சாப்டர் 105. நம்ம வாசிச்சிடலாமா? ஒரு 30 வசனத்துல இருந்து 45. சாம் 105 30 to 45 வாசிக்கலாம். அவருடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. அவருடைய ராஜாக்களின் அறை வீடுகளும் அவைகள் வந்தது. அவர் கட்டளையிட அவருடைய எல்லைகள் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவருடைய மலைகளை கல்மலையாக்கி அவருடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார். அவருடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அடித்து அவருடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்தது. அவருடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவருடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அவருடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவருடைய பெலனில் முதற் பெலனான யாவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார். கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஒதுக்கு. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்துவத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இந்த அதிகாரத்தை இன்னையோடு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கடைசி பகுதிகளில் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து எவ்வளோ அருமையாக ஆண்டவர் டெலிவர் பண்ணார். இஸ்ரேல்ஸ் இன்க்ரீஸ் அண்ட் ஈஜிப்ட் அண்ட் எக்ஸடஸ் டெலிவரன்ஸ். ஸோ எகிப்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எவ்வளோ பழகி பிறகு செஞ்சார், வனாந்திரத்தை எப்படி கேர் பண்ணாரு அப்படின்றது தான் நம்ம இந்த 30லேருந்து பார்க்குறோம். நேற்று நம்ம 38 வரைக்கும் பார்த்தோம். ஸோ ஆண்டவர் அவருடைய பலத்த கிரியைகளை காமிச்சார். பார்வோனுக்கு முன்னாடி அவர் பேசினார். அவர் கட்டளையிட எவ்வளோ காரியங்கள் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நைல் ரிவர், அந்த நதி ரத்தமா மாறினதுல இருந்து, மீன்கள்லாம் சத்து போனதுல இருந்து, அந்த எக்கனாமிக் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஆஃப் ஈஜிப்ட் ஆண்டவர் கொலாப்ஸ் பண்ண வச்சாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க தேவர்களா வணங்குற எல்லாத்தையும் அதுங்களோட பவர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரெண்டர் பண்றதுக்காக God did great things. அது மாதிரி பேனு, புழு, வெட்டுக்கிளி, God can use the meanest and the weakest things for his glory அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ ஃபைனலாக 38 பாருங்க, 37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஸோ த நைட் ஆஃப் டிபார்ச்சர் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரான அவங்களோட பலனை, அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்ன் சில்ட்ரன் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. இப்போ பெரிய அழுகையும் கூக்குரலும் உண்டாயிற்று. ஆனா இஸ்ரவேலர்களையோ ஆண்டவர் வெளியேற பண்ணினார். அவங்கள வெறும் கையா வெளியேற பண்ணல, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அது மட்டும் இல்ல, பாருங்களேன், இத்தனை வருஷம் அவங்க அடிமையா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. உங்க கூக்குரல் பரலோகத்து கேட்டுதான் ஆண்டவர் வந்தாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்களேன். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. There was no one who was weak.
தோ தேவர் பீயிங் அப்ரெஸ்ட், இவ்வளோ நாள் கொடுங்கோல் ஆட்சியில் அவங்க காணப்பட்டாலும் தேவர் நாட் வீக், தேவர் நாட் இம்பவரிஷ்டு. ரொம்ப ஏழையா ஒண்ணுமே எல்லாம் வெளியே வரல. ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவங்க கேட்குற எல்லாத்தையுமே கொடுத்தாங்க, வெள்ளியும் பொண்ணு. இன்ஃபேக்ட் ஆண்டவரோடது அவருடைய பிள்ளைங்க கேட்கறப்ப தரார். ஸோ அவங்க எகிப்துல இருந்து அவங்க வெளியே வந்து அவங்க எக்ஸடஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா, இட் வாஸ் லைக் அ விக்டோரியஸ் ஆர்மி கேரிங் தி ஸ்பாயில்ஸ் ஆஃப் பேட்டில். ரெண்டு தேசங்கள் சண்டை போடுறப்போ ஒரு தேசம் தோத்துருச்சு, இன்னொரு தேசம் ஜெயிச்சிச்சுன்னா, பிரிசனர்ஸ் ஆஃப் வார் ஆகட்டும், அந்த அடுத்த தேசத்துல இருக்க எல்லா பலன்கள், எல்லா ஆல் தட் ஆல் தட் ட்ரெஷர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தான் சொந்தம். அந்த மாதிரி அவங்க எகிப்தை வந்து சூறையாடிட்டு வந்தாங்க. ப்ளஸ் ஆண்டவர் வந்து எகிப்தில் இருக்க எந்த வாதியும் உனக்கு வராதுன்னு பின்னாடி யாத்ராகம்ல ப்ராமிஸ் பண்ணுறதை பார்க்கணும். தே கேம் அவுட் ஹேல் அண்ட் ஹெல்த்தி. ஒருவேளை அவங்களோட ஆவியில கசப்பு இருந்திருக்கலாம், சரீரம் வந்து இட் would have been broken by bondage. ஆனால் when God brought them out, it was a wholesome experience. அது மட்டும் நாங்கள் பாருங்க 38ல, எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். ஈஜிப்ட் வாஸ் glad that they departed. அவங்களுக்கு எகிப்தியருக்கு வந்து இஸ்ரவேல் மக்கள் மேல பயம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க இத்தனை நாள் தெய்வங்கள் அப்படின்னு வணங்கிட்டு இருந்த தெய்வங்கள் எல்லாம் அவங்களை கைவிட்டாங்க. அவங்க தெய்வங்களுக்கு மேலாக இஸ்ரவேல் மக்கள் வணங்குகிற தெய்வனுக்கு வந்து வல்லமை இருக்கு அப்படின்றத அவங்க கண் கூட பார்த்துட்டாங்க. அதனால they were very afraid. So Egypt was glad. நம்ம எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் எந்த பக்கத்துல இருக்காரோ அந்த பக்கத்துக்கு மட்டும்தான் வெற்றி. So we are always on the winner's side because God is always on the winner's side. He will always overcome. ஒருவேளை இருக்கிற சூழ்நிலைகள் வந்து ரொம்ப டிஸ்ஹார்டனிங்கா, இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் வந்து ரொம்ப நம்ம ஸ்பிரிட்டை டேம்பன் பண்ணாலும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், we are always on the winning side. And ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற அந்த ஆர்மிக்கோ எதிர்த்து நிற்கிற மக்களுக்கோ வந்து எப்பயுமே தோல்விதான். ஸோ ஈஜிப்ட் இஸ் அ பிக்சர் ஆஃப் த வேர்ல்ட். எகிப்து அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இந்த உலகத்தை குறிக்குது. இஸ்ரவேல் மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஈஜிப்ட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் ஸ்லேவரி. இட் வாஸ் அ பிளேஸ் ஆஃப் மொனோட்டனஸ் டாயில். அடிமைத்தனத்தின் வீடா இருந்துச்சு, பயங்கரமா கஷ்டப்பட்ட இடமா இருந்துச்சு. எகிப்துல நிறைய இடம் ஃபிளாட்டா பேரனா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண இடம் வந்து கானான், மலைகளும் குன்றுகளும் இருந்த இடத்துல, லேண்ட் ஆஃப் ஹில்ஸ் அண்ட் வேலிஸ், லேண்ட் ஆஃப் ரெயின், மழை, ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனியுள்ள இடம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஸோ நம்ம ரட்சிக்கப்படுறப்போ காட் ரிமூவ்ஸ் us ஃப்ரம் த ஈஜிப்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துல இருக்கிறதுலேருந்து நம்மளை வெளியெடுத்து ஆவிக்குரிய விதமா பரம கானானுக்கு நம்மளை அழைக்கிறதுக்கு தான். தட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் தட் we are leading. நம்ம ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல எகிப்திலேருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியேறி ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு போற பயணம் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிற பயணம். இந்த வனாந்திர யாத்திரையில ஆண்டவர் வந்து he is not left us alone. ஸோ உண்மைக்கான பரலோகத்தை நம்ம போய் சுதந்திரிக்கிற வரைக்கும் there is a time period for which we are here on this earth. ஆனா அந்த வனாந்திர யாத்திரையில கூட, அந்த பாதையில, அந்த in this journey God has special provisions for us. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காரு பாருங்களேன். The Lord spread a cloud as a covering and a fire to illumine the night. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். அவங்க அந்த பாசேஜ் வேல இருக்காங்க, அடிமைத்தன வீடுல இருந்து ஆண்டவர் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் அவங்க சுதந்திரிக்க போறாங்க. வாட் were the provisions that God gave them on the way? Number one, God went before them. ஆண்டவர் அவங்களோட போனார், அவங்கள வழி நடத்தினார். பெரிய ஜேர்னி. கடல் வந்துச்சு, கடல்ல திறந்தார். ஆல் டிஃபிகல்டிஸ் எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு சால்வ் பண்ணாரு. ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்குற பெரிய பிளெஸிங் என்ன தெரியுமா? He is with us. He went before them. எதுக்கு? took special care for them. நம்ம நேத்தே சொன்னோம், ஆண்டவர் செய்த காரியங்கள். He spoke, he gave, he made. அந்த மாதிரி இருக்க வார்த்தையெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணி பாருங்க. It will tell you, இது முழு சங்கீதத்திலையும் நிறைய தடவை இருக்கு. It will tell you how active God is in your life.
எவ்வளவு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சுட்டே இருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கண்கள் வேணும். பாருங்க, காட் கேவ் தம் ஷெல்டர். ஒருவேளை மேல வானமே நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் தான். பிசைட்ஸ் த கேனபி ஆஃப் ஹெவன், மேல இருக்கிற ப்ரொடெக்ஷனை தவிர ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் கவரிங் கொடுத்தாரு. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்க்ரீன் ஆர் அன் அம்ப்ரெல்லா, சும்மா திறந்துட்டு மூடுறது மாதிரி இல்லை, ஒரு பர்மனன்ட் ப்ரொடெக்ஷன் மாதிரி ஆண்டவர் கொடுத்தாரு. A cloud was often God's pavilion. ஆண்டவர் இருக்கிற இடம் சாம் 18:11 பார்த்தீங்கன்னா மேகங்களுக்கு நடுவே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் தங்களுடைய மக்களை மறைக்கிறதுக்கு ஒரு மேகத்தை கொடுத்தார். தே ஆல்சோ வேர் hidden ones. அது வேர்டு பாருங்க, அவர் மேகத்தை மறைவாக விரித்தார். ஹீ இஸ் யோர் கவரிங், ஹீ இஸ் யோர் ஹைடிங் பிளேஸ். ஒருவேளை தான் வனாந்திர யாத்திரையில ஒருவேளை we may stand exposed to many things. நிறைய ஆபத்துக்கள் இடுக்கண்கள் வர்றதுக்கு ஒருவேளை நம்ம எக்ஸ்போஸ்டா நின்னா he is your hiding place. அதனால்தான் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, நீரே என் மறைவு, you are my hiding place, you surround me with songs of deliverance. ஆண்டவர் வந்து நம்மள ஆனந்த பாடல்களால, ரட்சிப்பின் பாடல்களால நம்ம சூழ்ந்து கொள்வார். then he is your hiding place. உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழல்ல நான் இருக்கேன், அப்ப எனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சங்கீதம் 91 வாசிக்கிறோம்ல, நம்ம ஃபேவரட் சங்கீதமா வாசிக்கிறோம். பட் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ திஸ் மார்னிங், ஆர் யூ இன் திஸ் ஹைடிங் பிளேஸ்? அவரோட மறைவுல நம்ம இருக்க கத்துக்கொள்றோமா? அவரோட ஹைடிங் பிளேஸ்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அவரோட பவுண்டரிக்குள்ள இருக்கிறது தான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன். சாம் 16 சங்கீதக்காரன் சொல்றாருல, எனக்கு மை லைன்ஸ் ஹவ் ஃபாலன் ஃபார் மீ இன் பிளசன்ட் பிளேசஸ். என்னோட எல்லைகளை மார்க் பண்றவர், ஹீ மார்க்ஸ் மை பவுண்டரிஸ். ஸோ இந்த கால வேளையில காட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் இஸ்ரேல் வந்து he was their hiding place. ஆண்டவரே, நீர் எனக்கு மறைவிடமா இருக்க சுவாமி, நீர் எனக்கு ஹைடிங் பிளேஸா இருங்க. நீர் வரைஞ்சிருக்கிற பவுண்டரிஸ்குள்ள நான் வாழ கத்துக்கொள்ளணும். உன்னதமானவரோட மறைவு தான் என்னுடைய தங்கும் இடமா இருக்கணும். That should be our place. அப்பதான் இந்த வனாந்திர யாத்திரையில we will enjoy all that God has for us. We should stay close to the nest. அந்த நெஸ்ட்க்கு கிட்ட நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அவருடைய பாதுகாப்பும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய அரவணைப்பு நம்ம கூட இருக்கும். அது மட்டும் இல்ல, நாட் ஜஸ்ட் ஃபார் ஷெல்டர். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ரெண்டாவது விஷயம் பாருங்க, கைடன்ஸ் அண்ட் refreshment. அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க he was lights in the nights. God graciously provides against all grievances. நீங்க என்ன மாதிரி சூழ்நிலையில அண்டர்கோ பண்ணாலும், நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு your God is more than enough. ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவரா இருக்கார். He is more than enough. எனக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாரும் யூனிக் சர்க்கம்ஸ்டான்சஸ்குள்ள இருக்கலாம். பட் நம்ம வேதத்துல வாசிக்கிற தேவன், உங்களையும் என்னையும் ரட்சிக்கிற தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் என் தகப்பன் வீட்டுல அநேக வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இட்டர்னல் ஹோப் கொடுத்திருக்கிற தேவன், he is faithful to carry us. ஒவ்வொரு நாளும் நமக்கு நியமித்திருக்க பாதையில நம்ம ஓட கற்றுக்கொள்றப்போ he is a hiding place and he will guide us. பாருங்க, இப்ப கிளம்பிட்டாங்க, இப்ப கேட்டார்கள். இவ்வளவு நாள் வந்து ஆண்டவர் கட்டளையிட்டார். இப்ப இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. பீப்புள் லாஸ்ட் என்ன கேட்கிறாங்க? அவர் காடைகளை வர்த்தினார், வான அப்பத்தினாலும் அவர்களை தீயாக்கினார். மன்னா வந்து இட் வாஸ் காட்ஸ் ப்ரொவிஷன். He satisfied them with bread of heaven. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், He gave them the food that angels eat. பரலோகத்தின் ஆகாரம் தான் மன்னா. ஆனா மன்னா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? And God spread a table in the wilderness. வனாந்திரத்துல எங்களுக்கு ஆண்டவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த முடியுமா அப்படின்னு முறுமுறுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சார். எல்லாத்துக்கும் he spread a non-vegetarian table in the wilderness. காடையை வரப்பினார். He led them, he sheltered them, he fed them, provided for them. நீங்களும் நானும் வணங்குற தேவனை தாங்க. அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்களை பராமரிப்பார். ஆல் தட் யூ நீட் he will give them. நெசசிட்டிஸும் கொடுத்தாரு. மன்னா வந்து எவ்ரி டே இருந்துச்சு. அது தவிர டெய்ன்டீஸ் எக்ஸ்ட்ரா நான்வெஜ் கேட்டாங்க. எங்களுக்கு பூண்டு இல்லை, கார்லிக் இல்லை எல்லாம் சொன்னாங்க. God gave them. ஆனா அவங்களோட abundant satisfaction வந்து it was from the bread of heaven, another God's own provision.
காலவேளையில are we satisfied? பாருங்களே, திருப்தியாக்கினார். ஆக்கினால் வான அப்பினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். இந்த திருப்தி அப்படின்றது இட்ஸ் வெரி எல்யூசிவ் திங். ரொம்ப ஈஸியா போயிடும். இது வேணும்னு நினைப்போம், அது வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அதுதான் நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களோட ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? திஸ் கண்டென்ட்மெண்ட். பவுல் எழுதுறாரு, godliness with contentment is great gain. தேவபக்தியோட அந்த எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரியல, அதுதான் கிரேட் கெயின். ஸோ திஸ் மார்னிங், ஆர் யூ கண்டென்டட் வித் த ப்ரொவிஷன்ஸ் தட் காட் ஹஸ் கிவன் யூ? ஆண்டவரே, நீங்க என்னை திருப்தி ஆக்கியிருக்கீங்க, நீங்க வழி நடத்துறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்க, என்னை பராமரிக்கிறீங்க. ஐ ஹவ் மோர் தென் எனஃப். சங்கீதம் 4 சங்கீதக்காரன் சொல்றாரு, யூ ஃபில் மீ வித் ஜாய். என்னோட பான்ஸ் அதெல்லாம் ஓவர்ஃப்ளோ பண்ணா கூட யூ ஃபில் மீ வித் கிரேட்டர் ஜாய். உம்முடைய சமூகத்துல கிடைக்கிற ஜாய் வந்து அதை விட பெருசு சுவாமி. வாட் இஸ் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? என்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கு திருப்தியாக்குதா? இஸ் இட் satisfying you? or அந்த மோர் 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 அப்படின்னு சொல்லிட்டே போறோமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டென்ட்மெண்ட் வித் காட்லினஸ் இஸ் அ மார்க் ஆஃப் அ சைல்ட் ஆஃப் காட். கண்டென்ட்மெண்ட் இல்லைன்னா there is something that is wrong. என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர், என்ன சூழ்நிலாலும் பரவாயில்ல, he is enough for me. அதுதான் என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்டா இருக்கணும். 41 பாருங்க, கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடி. He opened the rock and water flowed out. It ran in the dry places like a river. வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. எவ்வளோ பெரிய மிரக்கல் ஒர்க்கிங் காட்ல நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிறப்போ, ஹீஸ் அ காட் who will never fail us. ஆண்டவரை நம்ம சார்ந்து இருக்கிறப்போ he is a god of impossibilities. இப்ப வனாந்திரத்துல ஒரு டேபிள் மட்டும் செய்யல, ஒரு பந்திய மட்டும் அவர் ஆயத்தப்படுத்தல, இப்ப வாந்திர வெளியில ஒரு ஆறை உண்டு பண்ணுகிறார். he makes streams in the sea. அவங்க சாப்பிட்ட ஒவ்வொரு பருக்கையும் ஒரு அற்புதம் தான். every bit they ate had a miracle. every drop they drank had a miracle. எவ்வளோ பெரிய ஆண்டவர்ல இதே ப்ரொவிஷன் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. பாவமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு பரம கானானை நோக்கி நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆல் தீஸ் ப்ரொவிஷன்ஸ் அது யோசிச்சு பாருங்க. கண்மலை வந்து something that is hard. ஆனா God of nature is not tied by the laws and courses of nature. தண்ணி வேணும் அப்படின்னா வானத்துல இருந்து மழைக்காக தான் நம்ம காத்திருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வர்றாரு. பிகாஸ் he is a powerful God. அவரை நம்பி இருக்கவங்க, அவரை சார்ந்து இருக்கிறவங்க, அவருடைய வார்த்தைக்காக நம்ம பின்னாடி பார்ப்போம். ரிமெம்பர் திஸ் வேர்ட். இதெல்லாம் செஞ்சாரு. இஸ்ரேல் மக்கள் ரொம்ப நல்லவங்களா இல்லையா, தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எதுக்கு செஞ்சார்னா, ஆபிரகாமுக்கு அவர் செய்த உடன்படிக்கை என்ன? அவர் உடன்படிக்கையின் தேவன், வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். See, water did not only gush out. தண்ணீர் வெளியே மட்டும் வரலாங்க. ரெண்டு வேர்ப்ஸ்க்கு பாருங்க. தண்ணீர் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிச்சு. இட் நாட் ஜஸ்ட் ஒன்லி கேம் அவுட், பட் இட் ran out. இட் flowed out. ஏன்னா லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு எங்க போய் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறது? வெளியே மட்டும் வரல. இட் அட்டெண்டட் த கேம்ப் இன் ஆல் தேர். எல்லாருக்கும் போய் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. when God satisfies, when God supplies, ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னா அது நம்மளை திருப்தியாக்கும். நம்ம எசேக்கியேல்ல ரொம்ப அழகா ஒரு வாசிக்கிறோம், the river of God. ஆண்டவர் அனுப்புகிற நதி எங்கெல்லாம் ஓடுச்சோ there is healing, எங்கெல்லாம் ஓடுச்சோ there is life, எங்கெல்லாம் ஓடுச்சோ நிறைய ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, அது இலைகள்ல ஹீலிங் இருந்துச்சு, there was life. ரொம்ப அழகா பார்க்கிறோம். இதே ஆண்டவருடைய தேவனுடைய நதி can provide you. பாருங்க, நம்ம 1 கொரிந்தியர் அழகா வாசிக்கிறோம். பவுல் எழுதுறப்ப சொல்றாரு, எல்லாரும் ஒரே ஞானபானத்தில் 1 கொரிந்தியர் 4 ஞானபானத்தை குடித்தார்கள். ஏனெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த ராக் கண்மலையை பிளந்து
ஜனங்களின் தாகம் தீர்த்தார் நம்ம வாசிக்கிறோம். அந்த கண்மலை வந்து கிறிஸ்துவே. வாட்ஸ் தட் மீன்? இன் கிரைஸ்ட் யூ ஹேவ் ஆல் யுவர் நீட்ஸ் met. இன் கிரைஸ்ட் யூ ஹேவ் யுவர் abundance. உங்களோட எல்லா தேவைகளுக்கான முடிவு, உங்களோட எல்லா தேவைகளுக்கான சோர்ஸ் இயேசு கிறிஸ்துல இருக்கு. And he is the only one who can satisfy you. ஸோ ஒவ்வொரு நாள் காலையிலேயே நம்மளுடைய பிரச்சனத்துக்கு வர அவருடைய வேதத்தை திறந்து நம்ம அதை உட்கொள்றப்ப, அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கேட்டு நமக்கு நியமிக்கிற பாதையில ஓடுறப்போ he is more than enough for you. அதனால சங்கீதம் 36 வந்து சங்கீதக்காரன் சொல்றாரு, உடைய சமூகத்துல ஐ ஃபைண்ட் மை ஃபில். என்ன உடைய சம்பூர்ணத்தினால், உடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் என்னை திருப்தியாக்குகிறீர்கள். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஃபுல்னஸ் ஆஃப் யுவர் டெம்பிள். உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்க இருக்கு? ஆண்டவருடைய சமூகத்துல வந்தா நம்ம திருப்தியாய் வெளியே போறோமா? வனாந்திர யாத்திரையா இருந்தாலும் நதி உண்டு, வனாந்திர யாத்திரையா இருந்தாலும் ஒரு நதி உண்டு. அந்த நதி நம்மளை திருப்தியாக்கும், நம்மளை சுகமாக்கும், நம்மள இட் வில் என்லைவன் us, இட் வில் என்லைட்டன் us, இட் வில் satisfy us. அந்த கண்மலை கிறிஸ்துவே. The rock that followed them, the rock that led them, the rock that was with them. அது மாதிரி பாருங்க, என்ன ஒரு in Christ you have everything. இந்த காலை வேளையில நீங்க ஒருவேளை எனக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, Psalm 23:1, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். I lack. If you think you're lacking something, நீங்க எங்க இருக்கீங்கன்றதை யோசிச்சு பார்க்காங்க. ஏன்னா when you stay close to the nest, அவர் பக்கத்துல இருக்கிறப்ப, அவர் எனக்கு மறைவிடமா இருக்கிறப்போ, அவரோட கிளவுடுக்குள்ள நான் மறைஞ்சிருக்கிறப்போ, உன்னதமானவருடைய மறைவுல, சர்வ வல்லவருடைய நிழல்ல நான் வாழ தங்க பழகி கொள்றப்போ, அவருடைய ஆலயத்தின் சம்பூர்ணங்களால் அவர் நம்மளை திருப்தியாக்குவார். நம்ம ஐசாயா 43:19 வாசிக்கிறோம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். அந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணி வெளியே மட்டும் பொருட்பட்டு வரல, அது ஓடிச்சு. இட் flowed over the desert, satisfying everybody. இந்த காலை வேளையில God can perform this miracle. Can you find Christ in the wasteland? Can. ஒரு அழகான ஒரு பாட்டு உண்டு, நான் தமிழ், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். ஸோ நீங்க சோர்ந்து போகிற நேரத்துல நேசருடைய சத்தம் கேட்கணும். அவருடைய கிரியைகள், அவருடைய abundance, அவருடைய சம்பூரணத்தினால நம்ம திருப்தியாக்கணும். He can spread a table in the wilderness. He can bring streams in the desert. எல்லாம் எதுக்கு செஞ்சாரு? அவங்கள வெளியே கொண்டு வந்தாரு, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணாரு, அவங்களுக்கு ஷெல்டரா இருந்தாரு, அவங்கள கைடு பண்ணாரு, வெளிச்சம் கொடுத்தாரு, ஆகாரம் கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு. Why? அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. இதுதான் காட்ஸ் ஃபேத்ஃபுல்னஸ். நான் செய்யற நல்ல காரியங்கள், இன்னொரு ஆள் செய்யற நல்ல காரியங்களை விட, see, God cannot change himself because he is faithful. 1 தீமோத்தேயுல பவுல் எழுதுவார், நீங்க மறுதலிச்சுட்டா, நீங்க மறுதலிச்சுட்டா he will deny you. Finally he will say, if you're faithless, நீங்க உண்மை இல்லாம இருந்துட்டீங்கன்னா, he will continue to be faithful. Why? Because he cannot deny himself. He is God. இந்த இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க ஆண்டவர், அவ்வளோ கொடுத்தாங்க, கிரீவ் பண்ணாங்க ஆண்டவர். ஆனா still he was faithful to take them to the promised land. Why? அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. He remembers and he expects us to remember. ஆண்டவர் வந்து he remembers his covenant. அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னோட பிள்ளைகள், உன்னோட டிசெண்டன்ஸ் வந்து எதிராளிகளுடைய கோட்டையை பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னார். நிறைய விஷயங்கள் அதுக்கு நடுவில் நடந்துச்சு. பட் God was faithful. Still Israel was re-established as a nation. God was faithful. இன்னைக்கு நீங்களும் நானும், see, he is a God who remembers. Are you remembering what God has done for you? Are you remembering his deliverance, his care? God kept the promise he made to Abraham. உன்னோட சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. லோத்து வந்து பச்சையா இருக்கு, ஃபர்டைலா இருக்கு அப்படின்னு சொல்லி சோதோம் சூஸ் பண்ணி போயிட்டப்ப ஆபிரகாம் வந்து தனியா நின்னாரு.
ஆண்டவர் சொன்னாரு, நீ வலது பக்கம் போ, நீ இடது பக்கம் போ, நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். ஆல் தட் யூ see is yours. ஏன்னா you chose me as your inheritance. நான் அப்ரஹாம் வந்து ஆண்டவர் என்கரேஜ் பண்றது நம்ம ஆதியாகமம் 13:14 எல்லாம் வாசிக்கிறோம். God kept his promise. இஸ்ரவேல் மக்கள் வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. நம்ம வாசிக்கிறோம் நிறைய இடத்துல இந்த வசனம் இருக்கு. யோசுவா 21, John 21:45, 23:14, 1 Kings 8. என்ன தெரியுமா? Not a word failed of any good thing which the Lord has spoken to the house of Israel. All came to pass. இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் நிறைவேற்றினார். ஒண்ணு கூட நிறைவேற்றப்படாம போகல. He brought us. Not a word failed. எவ்வளோ ஒரு பெரிய ப்ராமிஸ்ல, எவ்வளோ பெரிய ஃபெய்த்ஃபுல் காட் we have. See, his actions does not depend on who I am. Irrespective of my actions. இஸ்ரேல் மக்கள் அவ்வளோ அவரை இது அவமதிச்சு ரிஜெக்ட் பண்ணி எவ்வளோ பண்ணாலும் he remained faithful. You know why? Yeah, because he himself performs the promises of Israel. அவரோட வார்த்தையை நிறைவேற்றுகிறார் அவரே. They were unworthy. அவங்க வந்து நிறைய நேரம் they were not worthy of God's miracles. They were unthankful. அவரை வந்து ஒரு கிரேட்ஃபுல்லாகவே இல்லை. ஆனா அவங்க பட்சமா அவர் நினைத்து செய்த ஒன்னே ஒண்ணுன்னா he remembered the word of அவர் பரிசுத்த உடன்படிக்கை, word of his holiness. அதான் உடன்படிக்கை. நினைச்சாரு, ஆபிரகாம் நினைச்சாரு, அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறல. பாருங்களேன் 43, தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. இவங்க வெளியே வந்தப்போ எகிப்தில வந்து அழுகையும் குரலுமா இருந்துச்சு. ஏன்னா எவ்ரிபடிஸ் ஹவுஸ் ஹேட் சீன் டெத். ஆனா இந்த மக்களை எப்படி வெளியே வர வச்சாரு? களிப்போட brought the people with joy. அப்புறம் களிப்பு கம்பீர சத்தம். அந்த எம்பசஸ் ஆடட் பாருங்க, கம்பீர சத்தத்தோட புறப்பட பண்ணி. இந்த சங்கீதக்காரன் எழுதுறப்போ அழகா புறப்பட பண்ணி அங்க ப்ராமிஸ் லேண்டுக்கு போய் சேர்த்துட்டார். நடுவுல இஸ்ரேல் மக்கள் வந்து நிறைய they failed God. நிறைய தடவை they missed his purposes. ஆனா இந்த சாமோட பர்பஸ் வந்து டு மேக்னிஃபை காட். அதனால மனுஷனோட ஷார்ட் கமிங்ஸ் நம்ம சாம் 78 எல்லாம் பாக்குற மாதிரி இங்க விவரிக்கப்படல. அவங்க ப்ராமிஸ் லேண்டுக்கு போனதை அடுத்து சொல்றாரு, they had spent their days in sorrow. இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஏன் களிப்பை கொடுத்தாருன்னா, ஆளோட்டிகளால கஷ்டப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு தங்களோட their spirit was broken. உடைஞ்சு போய் காணப்பட்டாங்க. God healed them. God gave them a reason to sing. Deliverance from Egypt became a cause of celebration. மீட்பு, ரட்சிப்பு அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதோட சமாதானம் இருக்கு. கெட்ட குமாரன் திரும்பி வரப்ப rejoice with me, for this my son was lost and he's found. அவன் காணாம போயிருந்தான், அவன் கிடைச்சிட்டான். He was dead, he's alive. அவன் போயிட்டான், திருப்பி உயிரோட வந்துட்டான். There was joy and rejoicing. கொளுத்த கன்றை வெட்டி பெரிய ஃபீஸ்டிங் பண்றது பாக்குறோம். காணாம போன ஒரு ஆடு திரும்பி வந்தப்போ அந்த ஷெப்பர்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு என் ஆடு கிடைச்சிருச்சு. ஸோ டெலிவரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் மார்க்ட் அட் ஜாய். ஜாய் இஸ் ஆல்வேஸ் எம்பெடட் இன் டென்ஷன். நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்காரு. ஆண்டவரோட ப்ரொவிஷன்ஸ் எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கு. irrespective of who I am and what I'm doing, God is faithful. அதனால இந்த கால வேளையில நம்மளோட இதயமும் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுக்கிற ஜாய், அந்த களிப்பு இருக்கணும். நெஹெமியா சொல்வாரு, the joy of the Lord is your strength. நீங்க அழுகாதீங்க, ஆண்டவருடைய சந்தோஷம் தான் உங்களுக்கு பலன். What is your strength this morning? ஒருவேளை இன்னைக்கு நாளுக்கான டெட்லைன்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன், என்னோட எல்லா ஹோம் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், ஐ கேன் ஃபேஸ் திஸ் டே அப்படின்னு நம்ம போறோமா? இல்லைன்னா ஆண்டவர் என்னோட இருக்கிறது, அவருடைய சுனம் என்னோட இருக்கிறது, அவரோட ப்ரொவிஷன்ஸ், அவரோட ஞானம் என்னோட இருக்குது. He fills me with greater joy. And அந்த சந்தோஷம் தான் என் பலன் அப்படின்னு நம்ம அந்த டேயை ஃபேஸ் பண்றோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. God puts a new song in our mouth. 44, தமது கட்டளையை காத்து நடக்கும்படி. Why he did things. ஒன்னு, he is a faithful God. ரெண்டாவது பாருங்களேன், ஏன் ஆண்டவர் இவ்வளோ இஸ்ரவேல் மக்களை தூக்கி சுமந்து வந்தாரு? தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படி
நமது நியாயப்பிரமாணங்களையும் கை கொள்ளும்படி தமிழ்ல இங்கிலீஷ்ல இந்த வர்ஸ் 1 இருக்கு. பாருங்க. அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இங்கிலீஷ்ல செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு. He gave them the lands of the nations, so they would possess the fruits of those people's labor. தன்னால எகிப்துல மத்தவங்களுக்காக இவங்க உழைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கானான்ல இவங்க உழைக்காமலே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. மத்தவங்க உழைச்சதோட பலன் எடுத்து இவங்க சாப்பிட்டாங்க. எதுக்கு? Why? So that they might observe his precepts and keep his laws. Praise the Lord. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ உண்மையா இருந்து நம்மளை திருப்தியாக்கி அவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். That they might obey his precepts and keep his laws. அப்படின்னா என்ன? Obediently accepting them, honoring them, valuing them. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை தாழ்மையா கீழ்ப்படிதலோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை மதிச்சு அதை வேல்யூ பண்ணி அது என்னுடைய பொக்கிஷமா நான் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையோட கைடிங் பிரின்சிபல் அவருடைய வார்த்தை இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறது. See, he gave them the lands of the heathen. புறஜாதிகளோட லேண்ட் எல்லாம் அவங்களுக்கு பொசிஷனா கொடுத்தார். இத்தனை நாள் இன்னொருத்தருக்காக உழைச்சாங்க. இப்ப யாரோ ஒருத்தர் உழைச்சதை உட்காந்து சாப்பிட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். Egyptians had long inherited their labors. ஆனா அது எல்லாத்துக்கும் நீங்க கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் ஒரு மறுபக்கம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, vengeance is mine. நான் சரி கட்டுறேன், என் கையில கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். நம்மளோட எதிராளிகளையோ நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க அவங்களெல்லாம் நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கவே தேவை கிடையாது. ஏன்னா ஆர் டிஃபெண்டர் இஸ் ஸ்ட்ராங். நமக்காக வழக்காடுகிறவர் இஸ் ஸ்ட்ராங். அவர் பார்த்துக்குவார். ஸோ இஸ்ரேல் மக்கள் எப்படியெல்லாம் கட்டாங்களோ அதுக்கு ஆண்டவர் திரும்ப செய்யறாரு. ஏன் செஞ்சாரு? He would have them. எதுக்காக செஞ்சாரு? That they will perform the precepts of his word. அவரோட வார்த்தையை அவங்க கீழ்ப்படியணும். தமிழ்ல பாருங்க 44 வசனத்துல இருக்கு, தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் நமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும். ஆண்டவர் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. ஆண்டவரோட வார்த்தை, வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அவர் வச்சிருக்க கோட்பாடுகள். இஸ்ரேல் மக்களுக்கு மோசே மூலம் அந்த 10 commandments கொடுத்தார். எதுக்கு? It was their moral protection. That was their identity. ஒரு ஸ்லேவ்ஸா இருந்தவங்களை ஒரு தேசமா ஆண்டவர் மாத்தினார். அவர் தேசமா மாத்துறப்போ அந்த தேசத்துக்கான மாரல் பவுண்டரிஸ் வைக்கிறதுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம் வச்சிருந்தார். That differentiated them from the others. மற்றவங்க உலக பிரகாரமான மக்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க வித்தியாசமே அந்த நியாயப்பிரமாணமும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளும் தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் எதுக்கெல்லாம் செஞ்சேன், எதுக்காக இதெல்லாம் செஞ்சேன்? That you might observe my statutes and keep my laws. எகிப்துல கானான்ல there is plenty, there is pleasure. நீங்க ஒரு பெரிய தேசமா மாறணும் அப்படின்றதெல்லாம் சொல்றதை விட எதுக்காக நான் கானானுக்கு கொண்டு வந்தேன்னா, நான் கொடுக்கிற பவுண்டரிக்குள்ள என்னோட கட்டளைகள் நீ கீழ்ப்படிஞ்சு வாழணும். That is only God's expectation. God expected that them be under his immediate governance. theocracy. ஆண்டவர் தான் உங்களுக்கு கடவுள், ஆண்டவர் தான் உங்களுக்கு லீடர். அவரோட லீடர்ஷிப்குள்ள இருக்கணும் அப்படின்றதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஈவன் திஸ் மார்னிங் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணுதான். ஆண்டவரே, என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் நீங்க முழுமையா ஆளுகை செய்யுங்க சுவாமி. ரெயின் இன் மீ லார்ட். உம்முடைய ஆளுகை கீழே நான் இருக்கிறேன். என்னோட எண்ணங்கள், என்னோட பேச்சு, என்னோட நடத்தை எல்லாமே நீங்க சொல்றதுதான் நான் செய்யணும் சுவாமி. ஐ வாண்ட் டு ஒபே யூ. ஆண்டவருக்கு நம்ம ஒண்ணு திரும்ப கொடுக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒபீடியன்ஸ். பாருங்களேன், we are made, we are maintained, we are redeemed. நம்மளை சிருஷ்டித்து, நம்மளை உருவாக்கி, நம்மளை ரட்சித்து, நம்மளை பாதுகாத்து, பராமரித்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னா there is only one purpose: to live in obedience to the will of God. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறப்ப are we trembling at his word? அவருடைய வார்த்தையை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை அக்செப்ட் பண்ணி அதை நம்ம கீழ்ப்படுகிறோமா? That's the only thing that God expects.
இந்த அதிகாரம் முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ரெண்டாவது நம்மள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தேங்க்ஃபுல் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ஃபேவர்ஸ். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நீ சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு நம்ம வாசிக்கிறோம்ல. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி. Hallelujah, praise the Lord அப்படின்ற அந்த ஒரு தேங்க்ஃபுல் பொசிஷன், ஒபீடியன்ஸ் அண்ட் தேங்க்ஃபுல்னஸ், ஒபீடியன்ஸ் அண்ட் praise, இதுதான் ஆண்டவர்கிட்ட நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது. நமக்கு தெரியும், இஸ்ரேல் தேசத்தோட முதல் ராஜா சவுல் போய் சண்டை போட்டு அமலேக்கியர்கள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னப்போ இந்த கொளுத்த கன்று எல்லாத்தையும் ஸ்பேர் பண்ணிட்டு சவுல் வருவார். சாமுவேல் கேட்பான், எதுக்கு, வாட்ஸ் த பீட்டிங் ஆஃப் ஷீப் தட் ஐ ஹேர், ஆடு மாடு அதெல்லாம் எனக்கு கேட்குதே, இதெல்லாம் என்னது? அப்போ சவுல் சொல்லுவாரு, நல்லா ஐ சேவ்ட் த பெஸ்ட். எதுக்கு? நான் ஆண்டவருக்கு பலி கொடுக்கறதுக்கு. இப்ப சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களையும் பலிகளை பலி பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். Has the Lord a great delight in burnt offerings and sacrifices, as in obeying the voice of the Lord? Behold, obey is better than sacrifice, and to listen than fat of lambs. இந்த காலையில ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல், obey and to listen. ஒரு நாள் காலையில எழுந்துச்சு அவருடைய செட்டைகளின் மறைவில் இருக்கிறப்போ we can listen to his voice. கேட்க மட்டும் இல்ல, அதை கீழ்ப்படியணும். பவுல் இதுல தவறிட்ட, அவனோட கிரேட்டஸ்ட் ஃபால்ட்டிங் பாயிண்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் இட் வாஸ் நெவர் அ கோயிங் பேக். திரும்ப அவன் ஆண்டவர்கிட்ட போய் முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போகவே இல்லை. ஈவன் ஃபார்தர் அண்ட் ஃபார்தர் ஃப்ரம் த லார்ட். ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் இன்னும் விரிசலை உண்டு பண்ணவே கூடாது. யூ ஷுட் கம் பேக் டு காட். இதே பாருங்க, இயேசுசாமியை இதா இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சப்ப வாட் வாஸ் ஹிஸ் கமிட்மெண்ட்? தமிழ்ல வாசிச்சுட்டு இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். பலியையும் காணிக்கையும் நீர், இது சங்கீதம் 40:6-7-8. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். I'm going to listen, I'm going to surrender. சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. இப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. Sacrifice and offering you don't desire. My ears you have opened. Burnt offerings and sin offerings you have not required. Psalm 47. Then I said, lo, I come. In the volume of the book it is written of me. 48. பாருங்க, I delight, do thy will, O my God. Yes, your law is within my heart. அதுதான் நம்ம கமிட்மெண்ட். ஆண்டவரே, எகிப்திலிருந்து என்னை ரட்சித்து என்னை பராமரித்து எனக்கு நீங்க யூ ஆர் வித் மீ, யூ ஆர் ப்ரொவைடிங் ஃபார் மீ. நான் என்னோட கமிட்மெண்ட் என்ன? ஐ டிலைட் டு யூ. நம்ம முடிக்கிறோம் இந்த சங்கீதத்தை. God's people live on promises and not on explanations. இன்னைக்கு இப்போ நான் பார்க்குற சூழ்நிலைகள் ஒரு வேலை ப்ராமிசிங்க இல்லாட்டி கூட நீங்களும் நானும் வணங்குற தேவன் இஸ் அ ப்ராமிஸ் கீப்பிங் காட். அதனால தான் யோசுவா ப்ராமிஸ் லேண்ட் கிட்ட போனோடனே அவர் சொல்லுவார், சூஸ் யூ திஸ் டே whom you will serve. நீங்க யாரை சேவிக்க போறீங்கன்னு நீங்க இன்னைக்கு சூஸ் பண்ணுங்க. whether the gods of your fathers, உங்க பிதாக்கள் வணங்க தேவர்களா இல்ல இந்த கானான்ல இருக்கிறவங்களையான்னு பார்த்துக்கோங்க. But as for me and my house, we will serve this. It's a choice that you need to make every moment of your life. Obedience it's a choice that you make. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. They came out guided, they came out nourished, they came out sustained, they came out driven. எதுக்கு தெரியுமா? To result in joyful obedience. நீங்களும் நானும் அந்த உலகத்துக்கு உப்பாக ஒளியாக இருக்கோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தப்போ they were glad because இஸ்ரேல் மக்கள் இருந்தா it reminded them of their God, his power. Our calling is to be the salt and light of the world. Salt நம்ம பார்க்கறதே இல்லை, ஆனா இன்விசிபிளா salt makes a taste. இது ரெண்டாவும் நம்ம எப்ப இருக்கோம்னா அவரோட மறைவுல வாழ கத்துக்கொள்றப்போ, ஆண்டவரே ஐ லைக் டு டூ யோர் வில், உன்னுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை என்னுடைய இதயத்துல வைத்திருக்கிறேன். இன்னும் நம்மளை அர்ப்பணிக்கிறது தான் God's intended purpose for our lives. இந்த உலகத்துக்கு ஒளியாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸை நம்ம சுதந்திரித்து கொள்ற வரைக்கும்
ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சிஸ்டர் மரியா, ஒரு ஜாம் பண்ணி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி.